எனது அருமை குழந்தைகளுக்கு எனது அன்பான ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட போனால் இந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதாவது என்னதுன்னா, இஃப் யூ மீட் புத்தா ஆன் த ரோட் யூ வில் இக்னோர் ஹிம். என்னமா சொல்கிறாங்க? புத்தனை சாலையில் சந்தித்தால் அவனை புறக்கணித்து விடு. ஏன் அப்படி சொல்கிறாங்க? புத்தர் என்ன சொன்னார்? ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசைப்பட்டா நம்ம துன்பம் அடைவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் புத்தர் சொல்லிட்டு போறாரு. அது அந்த கான்செப்ட் நம்ம 100% கரெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய இந்த இளமையான ஏஜுக்கு கண்டிப்பாக அது என்னது, கண்டிப்பாக அது ஒரு தவறான இதுதான். ஓரளவு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அது வேணால் கரெக்டாக இருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் இப்போ அது ஒரு தவறு தான். அதாவது நம்ம ஆசைப்படணும், நிறைய ஆசைப்படணும். நான் பெரிய டாக்டர் ஆயிடுவேன், நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நான் வருவேன், ஜீப்பில் இறங்குவேன், என்னை எல்லாரும் சல்யூட் அடிப்பாங்க, நான் படித்த ஸ்கூலுக்கு நான் ஒரு சிஇஓவாக ஒரு ஸ்பீச் கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆசைப்படணும். எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய கார் வாங்கி கொடுப்பேன், எங்கள் அம்மாவுக்கும் நான் ஒரு வீடு வாங்கி கொடுப்பேன், என் தம்பிக்கு அவன் விரும்பின படிப்பை நான் அவனுக்கு செஞ்சு கொடுப்பேன், எல்லாத்தையும் நான் நல்லா பார்த்துக்குவேன், எல்லாத்தையும் நான் நல்லா சந்தோஷமாக வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுங்க. நம்ம ஆசை மற்றவங்களுக்கு பாதிக்காத வகையில், மற்றவங்களுடைய சுதந்திரத்தில் தலையீடு பண்ணாமல் நம்ம உண்டு, நம்ம உழைப்பு உண்டு, நம்ம வெற்றி உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு அப்படின்னு நம்ம இருந்து நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்மளும், நம்ம குடும்பமும், நம்ம சமுதாயமும், நம்ம ஊரும், நம்ம எல்லாமே நம்ம சூப்பராக இருப்போம். அதனால் நிறைய ஆசைப்படுங்க. ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆசையை அடைய நியாயமான வழியில் நம்ம என்ன செய்யணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு அதை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேறும். நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க. வெரி குட். தேங்க்யூ வெரி மச்.